டே 17 டோன்ட் கம்ப்ளைன் அதர்ஸ். நம்மள நிறைய பேர் இந்த தப்பு பண்ணிட்டு தான் இருக்கும். இது வரைக்கும் பண்ணிவிட்டு நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ எதனா ஒரு விஷயம் தப்பாக போனாலும் இல்லை தப்பாக நடந்தாலும் அவனால தான் இது நடந்துச்சு, அவனால தான் இது வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த ப்ளேமை பண்ணாதீங்க. ஸோ உங்கள் லைஃப் எது நடந்தாலும் நீங்கள் தான் பொறுப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், டைமுக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டே கிளம்பி ரெடியாகி போயிட்டே இருப்போம். சடனாக நம்ம போகிற ரோடு டிராஃபிக் ஆகிடுச்சு. நம்ம எங்கே ப்ளேம் பண்ணுவோம்? யாரை ப்ளேம் பண்ணுவோம்? டிராஃபிக்னு தான் சொல்லுவோம். பட் அதுவே நம்ம ஒரு 10 நிமிஷம் ஏர்லியாகவோ இல்லை ஒரு 15 மினிட்ஸ் ஏர்லியாகவோ கிளம்பிருக்கலாம், இந்த டிராஃபிக் நம்ம தவிர்த்துருக்கலாம், நம்மளும் சீக்கிரமாக போயிருக்கலாம், ஆன் டைமுக்கு போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் எந்த ஒரு விஷயமே அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணாதீங்க. ஒரு இடத்துக்கு நம்ம போனால் 10 to 15 மினிட்ஸ் ஏர்லியாக கிளம்பினா நம்ம எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். எதனா நடந்தாலும் சரி, நடக்காலும் சரி, நம்ம ஆன் டைமுக்கு ரீச் ஆகலாம், இல்லை ஏர்லியாக ரீச் ஆகலாம். பட் ஆன் டைமுக்கு நம்ம போகணும்னா நம்ம என்ன சொல்லுவோம்? டிராஃபிக் ஆகிடுச்சு, ஸோ அவன் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஸோ அவன் குறுக்கில் வந்துட்டான், இவன் இந்த மாதிரி பண்ணிட்டான், வீட்டில் கொஞ்சம் வேலை, ஸோ வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு டைம் ஆகிடுச்சு, ஸோ பெட்ரோல் இல்லை, பைக் ரிப்பேர், ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயத்த நம்ம ப்ளேம் பண்ணி நான் கரெக்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். பட் நம்ம கரெக்டாக இல்லை. ஸோ அதனால தான் அது ஒழுங்காக நடக்கும். நம்ம எதிர்பார்த்தது மட்டும் நம்ம லைஃப்பில் நடக்கும்னா அதுக்கு நம்ம கடவுளாக மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ தான் நம்ம எதிர்பார்த்தது மட்டும் நடக்கும். ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் உங்கள் லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னா அடுத்தவங்கள கை காட்டாதீங்க. ஸோ இவனால் நடந்துச்சு, அவனால் நடந்துச்சு, அவளால் நடந்துச்சு, இவளால் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்கள் லைஃப் நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். ஸோ தப்பு நடந்துச்சுடா, நெக்ஸ்ட் டைம் அந்த தப்பு எப்படி வராமல் பார்க்குது, அந்த தப்பை எப்படி ரெக்டிஃபை பண்ண முடியும், ஸோ நம்ம எங்கே தப்பு பண்ணோம், எதனால் அந்த மிஸ்டேக் நடந்ததுன்னு சொல்லிட்டு அப்படி திங்க் பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அடுத்தவங்கள ப்ளேம் பண்ணாதீங்க. ஏன்னா இது உங்கள் லைஃப், நீங்கள் தான் பார்த்துக்கணும், நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு. ஸோ அடுத்தவங்கள ப்ளேம் பண்ணி நம்ம லைஃப் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டோம். ஸோ அதனால் ப்ளேம் பண்ணதை நிறுத்திட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுங்க. எந்த ஒரு விஷயம் நடக்கலாம்னா ஸோ அவனால் நடக்கலை, இவனால் நடக்கலை, இவளால் நடக்கலை, அவளால் சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா அது உங்கள் லைஃப், நீங்கள் தான் பார்த்துக்கணும். அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணாமல் உங்களை நீங்கள் எப்படி டெவலப் பண்ணுறது, உங்களை எப்படி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறது, ஸோ எதனால் அந்த தப்பு நான் சொல்லி திங்க் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். உங்களில் ஒருவன், உங்கள் நண்பன்.